ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். அல்ஹம்துலில்லா நம்ம ரம்ஜான் மாதத்துடைய 30 நோன்பை அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஈத் பெருநாளும் கொண்டாட போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளை சின்னதோ பெருசோ நாங்கள் செஞ்ச அனைத்து இபாதத்துகளையும் கபூல் செய்து அதற்கான நிறைய நற்கூலியை வழங்க ஆராஸ் கிச்சன் சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம நோம்பு முடிச்சிட்டோம், இஷா முடிச்சுட்டு நம்ம அப்படியே தூங்கிட வேண்டாம். இன்றைக்கி நம்ம நைட்டு முழிச்சிட்டு நம்ம எப்படி நம்ம லைலத்துல் கதருக்காக நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம கண் மூடிட்டு நம்ம இபாதத் செஞ்சோமோ அதே மாதிரி இன்றைக்கி எல்லா நாளுத்துக்கான இபாதத்துக்கான கூலி அல்லாஹ் தருகின்ற நாள் இது. இன்றைக்கி அல்லாஹ் நம்மளுக்கு டைரெக்டாகவே கூலி கொடுக்கின்ற நாள் இது. நம்முடைய நன்மைக்கான கூலியை வாங்காமல் தூங்க வேண்டாம். அதனால் அப்படி தூங்குனீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நீங்கள் எழுந்துச்சி அதுக்கப்புறம் நிறைய துவா செய்யுங்க. அல்லாஹ் இடத்துல உங்களுக்கான நற்கூலியை நிறைய வாங்கிட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்காகவும் நீங்களும் துவா செய்யுங்க. நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். என்னோட சார்பாக இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ரம்ஜான் மாதம் முழுக்க என் கூட நீங்கள் பயணம் செஞ்சதுக்கு. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நீங்களும் ஆஃப்டர் ரம்ஜானும் என் கூட தொடர்ந்து இணைந்துடுங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் நிறைய டிஃப்ரென்ஸான வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஐஸ் ஆப்பிள் மில்க் ஷேக் தான் பண்ணியிருக்கேன். நுங்கு இது நான் நேட்டிவ்க்கு வந்திருக்கேன். நேட்டிவில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இந்த நுங்கு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ஐஸ் ஆப்பிள் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒன்லி 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். பால், அப்புறம் ஐஸ் ஆப்பிள், நுங்கு, சர்க்கரை. நம்ம வேணும்னா சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6 நுங்கு எடுத்திருக்கேன். இது 3 டம்ளர் மில்க் ஷேக்கான அளவு இது. அப்புறம் 6 ஸ்பூன் இதற்கு சர்க்கரை. இது போதுமான அளவாக இருக்கும். நம்ம நுங்கு எதுக்கு அது ஜூஸ் தான் பண்ணி சாப்பிட்ணும், அப்படியே கூட சாப்பிட்லாமே அப்படின்னு ஒன்று தோணும். ஆனால் இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால் நம்மளுக்கு பால் பசங்களுக்கு சும்மா கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. நாங்கள் பால் குடிங்கன்னு சொன்னால் எந்த பசங்களுமே பால் குடிக்க மாட்டாங்க விரும்பி. அதே நம்ம இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க சூப்பராக விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. பசங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இந்த சம்மரை எதிர்க்கிறதுக்கான அவங்களுக்கு சக்தியும் நல்லா இருக்கும். அதனால நான் இந்த ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. டெய்லி சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த கோல்டு எதுவுமே ஆகாது. நம்ம மில்க் சேர்த்து தான் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம இதில் மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாம். அதில் சர்க்கரையை சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிட்டேன், ரொம்ப நைஸாக அரைக்கல. பாருங்கள், இப்போ நம்ம அதில் டைரெக்டாக அப்படியே மில்க் சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சர்க்கரை சேர்த்தாச்சு. ஒரு 3 பேருக்கான அளவு இது. பாருங்கள், நான் அது ஸ்பூனில் கலக்கி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக ஜூஸ் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு கடிப்படுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேணும்னா ஒரு ஆளுக்குன்னா இந்த மாதிரி 1 ஸ்பூன்னு 2 3 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதில் ஐஸ் போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி ஆகிடும். ஐஸ் போட்டாலையும் தண்ணி ஆகிடும், ஐஸ் தண்ணி ஊற்றினாலும் கோல்டு வாட்டர் சேர்த்தாலே இதில் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். இதை நம்ம ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்புறம் நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கூலிங்கான சூப்பரான மில்க் ஷேக் இருக்கும். இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ரோஸ் ஷர்பத் இருக்குது, அது கூட கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அந்த எந்த ஃப்ளேவரும் வேணாம், வெறும் நங்கு மில்க் மட்டும் போதும்னு சொன்னாலும் இதுவே போதும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பால் குடிக்காத பசங்களுக்கும் அவங்களுக்கு பால் போய்டும், அவங்க ஹெல்த்தும் நல்லா சூப்பராக இருக்கும். ஜில்லுன்னு சம்மருக்கு சூப்பரான நுங்கு மில்க் ஷேக் நான் செஞ்சுட்டேன். பாருங்கள், நான் உங்களுக்கு டம்ளரில் போட்டு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.